சென்னை நகரில் மட்டும் 1 மணி நேரம் மின் தடை இருந்தது. இது 2 மணி ஆகிறது. பிற நகர் பகுதிகளில் அதிகபட்சம் 3 மணி நேரம் வரை மின் வெட்டு இருந்தது. அங்கு 2 மணி தடை எண் இருக்கிறது. மாவட்டங்களில் கேட்கவே வேண்டும். அதிகபட்சம் 8 மணி நேரம் வரை இல்லை. இங்கு 4 மணி நேரம் என்கிறது. அந்த மக்கள் கண்டிப்பாக திருப்படையாமல் இது உண்மையானது. தொழிற்சாலைகளுக்கு மின் விடு முறை என்பது இதுதான் முதல் முறை. இன்னும் 3 மாதங்களுக்கு மின் வெட்டு அழிஞ்சிட்டா மட்டம் நிச்சயமாகும். மனப்பாடம் வாசிக்க மெதுவாங்க வாசிட்டு கரண்ட் எது கட்டுப்பாடா இருக்கிறது. பிள்ளைய படிக்க முடியல மாவாட்ட முடியல. எந்த இதுவுமே பெரிய மனுஷர்களும் தட்டுமாடிட்டு நடத்துறாங்க. இதுதான் முக்கியமா தேவை. கரண்ட் கட்டுப்பாடு இல்லாம இருக்கணும். எங்க ஏரியா பக்கம்ல ஊருக்கு இது வந்து நடைமுறை எடுக்கணும் சீக்கிரம். விவசாயத்துக்கெல்லாம் இது வந்து மின்சாரம் வந்து சீக்கிரம் வந்து இதை நடவடிக்கை எடுங்க. 3 மாதம் பார்த்தோம். அங்கே முடியுங்கட்டத்தில் வந்து அங்கே போஸ்ட் ஓட்டுனாங்க. என்ன அந்த 300 வேலை முடிஞ்சிருச்சுன்னு வியாழக்கிழமைக்கு. ஆமாம், அப்போதான் எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு ஆள் ஒன்றுக்கு 119 ரூபா. ஆனால் வந்து போன வாரம் இங்கே ரெட்டூர்னியில் வேலை வச்சு நாங்கள் சம்பளத்தை வாங்கினோம். அப்போ வந்து 70 ரூபா போட்டாங்க. அப்போ என்னன்னா இது யார் ஸ்டெப் எடுத்து கேட்க போகிறா? 70 ரூபா போட்டா 75 கூட மக்கள் தான் கேட்கணும். ஸ்டெப் எடுத்து நம்மளா கேட்டுக்கிற வேண்டியது. நம்மளுக்கு கேட்க யார் இருக்கா? நம்மளுக்கு கேட்க யாரு? அதாவது 75 சம்பளத்தை அங்க இருந்து கொடுக்குற சம்பளத்தை கொடுக்கணும்ல. 75 போட்டதை கூட 70 ஆக்கிட்டா பாவிகளா? மணல் அள்ளுவதை தடுக்க கோரி புலித்தைகள் அதிகம் என்ன முட்டைகள் 180 இன்னைக்கு பேப்பர் அந்த என்ன வானொலி அந்த காலத்துல வானொலி தான் கேட்டாங்க. அந்த காலத்தை விட இப்போ வந்தது இவங்க இப்போ புதுமுறைக்கு தானே வந்திருக்காங்க. புதுநல திட்டம்னு சொல்லி புது வாழ்வு திட்டம்னு சொல்லி. அதனால என்ன பண்றதுன்னா இப்போ எல்லாருக்குமே எல்லாமே இருக்கணுங்கிற கவர்மெண்ட் மூலமா தாழ்வுங்கிற நிலைமை இல்லாத அளவுக்கு நம்ம வளர்ந்துக்கிட்டு வர்றோம். என்ன அதனால எல்லாத்துலேயுமே இப்போ தாழ்வு மனப்பான்மை கிடையாது. அதாவது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு கிடையாது. இப்போ காதலிச்சாலும் அதே மாதிரி தான். நம்ம வெறுத்தாலும் ஒரு குழந்தை விட்டான்னு உள்ள தள்ளி போட்டுக்கிறோம். இது சரிசமமாக ஆயிடுச்சு இப்போ. அதனால இந்த எஃப்எம்முக்கு இப்போ வேலையே கிடையாதுன்னு நான் சொல்ல வர்றேன். பாட்டு வேணுமா புது பாட்டும் போடுறான். இல்லப்பா இந்த என்ன நம்ம கேப்டன் டிவில அந்த சுசிலாமா அந்த எல்லாரும் ஈஸ்வரி அவன் பழைய பாட்டையும் போடுறாங்க புது பாட்டையும் போடுறாங்க. ஆக கேட்க அது அவ்வளவு ஒரு இன்பமா இருக்கு. உங்களுக்கு இதை அழுத்துங்க அதை அழுத்துங்கன்னு சொல்லி நான் என்னமோ தெரியாம அழுத்தி கடைசியில 30 ரூபா போச்சு. 30 ரூபா போச்சுன்னு சொல்லி அவன் காசு போட்டு போய் கேட்டா நான் இன்னைக்கு தான் நான் போட்டேன் 30 ரூபா எனக்கு போச்சு நீ தான் கொடுக்கணும்னு கேட்க கடைசியில் ஏம்மா மைனஸ் என்னையா மைனஸ் நான் மைனஸாக இருக்கேன். மைனஸ்னா 0 மைனஸ்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். நேற்று தான் நான் போட்டேன்னு சொல்ல கடைசியில் பெரிய ஏம்மா நீ என்ன அப்பதான் போகத்தான் இந்த அக்கா பொரு எல்லாம் வச்சிருந்தப்ப தெரிஞ்சிச்சு. இப்போ வீட்டுக்கு போறேன் ஹலோன்னு வரேன். ஹலோ உங்களுக்கு புது பாட்டு வேணுமா பழைய இப்போ ரேடியோக்காரங்களா அண்ணா அவனுக்கு வேலை இல்லை நிப்பாட்டு
வீரப்பட்டி மாநில மன்றத்தை பற்றி எங்களுக்கு 100 ரூபா போடுறேன்னு சொல்லிட்டு இப்போ 70 ரூபா தான் போடுறாங்க. நாங்கள் கமாவட்டு மனுக்கு பண்ண 100 ரூபான்னு சொல்லிட்டு 70 ரூபான்னு போடுறாங்க. அந்த 70 ரூபாயில வச்சு நாங்கள் மாநில மன்றம் கூலி நடத்துகிறோம். அதை பற்றி மாநில மன்றம் வந்த பிறகு எங்கள் ஏழை மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையாக போச்சு. கல் வந்து ரோடு வந்துட்டு இருக்குது. அதனால் எங்களுக்கு இந்த மாநில மன்றம் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் 100 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த 70 ரூபா தான் தராங்க கம்மாவட்டுக்காரங்க. அதுதான் எங்களுக்கு முக்கியமாக அந்த 100 ரூபாயை வந்து விடணும். அதுதான் தேவை. இப்போ மாநில மன்றம் வச்ச பிறகு எல்லா ஏழை மக்களுக்கு ரொம்ப நன்மையாக போச்சு. அந்த மாநில மன்றம் நடத்தினவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுதான் எங்களுக்கு தேவை. இந்த ஏழை மக்களுக்கு மாநில மன்றம் வந்து ரொம்ப இதாக போச்சு. வீரப்பட்டி 3 நாளைக்கு போகிறோம். இது 8 மணிக்கு 9 மணிக்கு போகிறோம். போன 100 ரூபா தந்தாங்க. இப்போ 70 ரூபா தர்றாங்க. டிசம்பர் 15 பாஸ் வானொலியின் கிராமிய மனம். டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் தின சிறப்பு நிகழ்ச்சி. செல்வம் படைத்தவர்களாக நாம் இருந்தோமே என்றால் நாம் நமது குறைபாடுகளை முன்வைத்து பணிவோடு அவர் முன் வலியவர்களாக மாறுவோம் என்றால் அவரது அருள் இரக்கத்தை ஏராளமாக அள்ளி செல்ல. மலைப்பகுதியில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக முதுமலை சரணாலயம் வரும் 5ஆம் தேதி முதல் காலவரையின்றி மூடப்படுகிறது. இதையடுத்து அங்கு சுற்றுலா பயணிகள் செல்லவும் தடை விதிக்கப்படுகிறது. ஓங்கி உயர்ந்த மரங்கள், அடர்த்தி மிகுந்த புதர்கள், திரும்பிய திசையெங்கும் சலசலக்கும் நீரோடைகள் என ரம்மியமாக விளங்கும் நீலகிரி மலைப்பகுதியின் இன்றைய நிலையை பாருங்கள். தகிக்கும் கோடை வெப்பத்தால் இலைகள் காய்ந்து உதிர்ந்து மொட்டையாகி நிற்கும் மரங்கள், கருகி செருகான புதர்கள், வறண்டு கிடக்கும் நீர்நிலைகள் என பரிதாபமாக காட்சியளிக்கிறது. போயிட்டு இருக்காங்களே, நம்ம டிவி எல்லாம் இந்த மாதிரி பார்க்க கூடாது. ஆமா, பப்ளிக் பஸ் எல்லாம் தேதி எல்லாம் சொல்லிட்டாங்கல்ல. அவங்க வாசி நம்ம டிவி எல்லாம் 1 மாசத்துக்கு கேள்வி கூட கட் பண்ணி விட்டுருவோம். என்னக்கா நம்ம பாத்துக்கிற வேண்டியதான். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கருத்தானது தனது எதனால ஒரு இதுல வந்தா அதை மட்டும் பார்க்க வேண்டியது. கவர்மெண்ட்ல இருந்து ஸ்கூலை பத்தி ஏதாவது நல்ல திட்டம் இருந்தா 10, 12 பிள்ளைகளுக்கு நல்ல கருத்தானதை எடுத்து சொல்லணும். கவர்மெண்ட்ல இருந்து நாங்களும் எங்க பிள்ளைகளை நாடகம் பார்க்காம கருத்தான ஸ்கூலை பத்தி மட்டும் பிள்ளைங்க இல்லாதப்ப நாங்க நாடகம் பார்ப்போம். பிள்ளைங்க வந்துட்டு காலையில 8 மணிக்கு அமைச்சிருவோம். சாயங்காலம் 5 மணி ஆயிட்டாலும் டிவி பார்க்க மாட்டீங்க. செய்தி மட்டும் செய்திகளை மட்டும் கேட்க விட்டுட்டு அமைச்சிருவோம். நாட்டுடைய நடப்பு தெரியணுங்கிறதுக்காண்டி செய்தி அன்றாட நியூஸ் என்ன நடக்குது மதுரையில மெட்ராஸ்ல நம்ம ஊரை சுத்தி தெரிஞ்சுக்கணும்ல. அதனால செய்தியை மட்டும் பார்த்துக்கிறோம். மார்ச் 3ஆம் தேதி வந்து 12ஆம் வகுப்புக்கு பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பமாயிடுச்சு. இந்த டிவி எல்லாமும் நம்ம 1 மாசம் கேபிள் எல்லாம் கட் பண்றது கூட நல்லதுதான். பிள்ளைங்க பார்க்காம டிவி பார்க்காம நல்லா பரீட்சைக்கு நல்லா எழுதணும், பரீட்சை எழுதணும், நல்ல மார்க் வாங்கணும், மெரிட்ல வரணும். அதுக்காக பிள்ளைகளோட சேர்ந்து நாமும் 1 மாசம் டிவி பார்க்கறத கட் பண்ணிக்கிட வேண்டியதான். முக்கியமான செய்திகளை மட்டும் பார்த்துட்டு மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் பிள்ளைகளோட சேர்ந்து நாமளும் பார்க்காம இருந்து தியாகம் பண்ண வேண்டியதா. டிவி பார்க்கறத தியாகம் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். ஏன்னா பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்லா மார்க் எல்லாம் வாங்க. அதுக்காக படிப்புதே முதல் முக்கியம். பிள்ளைகளுக்கு படிப்புதே அவசியம். அதனால எங்க பிள்ளைகள் எல்லாம் நாங்க படிப்புதே சொல்லி தர்றோம். நாங்க படிப்பு மேல எங்க பிள்ளைகளை கவனம் செலுத்துறோம். நாங்க விவசாயிகளே